இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு இதோ உன் தாய் என்ற ஒரு மைய சிந்தனையினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியாளை பற்றி. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தாய் என்பதை நாம் ஆழமாக கொண்டிருக்கிறோம். அவருடைய தாயும் தகப்பனும் சுவக்கின் அன்னாள் என்பதை நாம் அறிந்ததே. எனவே கபிரியேல் தூதர் அன்னை மரியாவிடம் தோன்றி அருள் மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லுகிறார். எனவே அந்த இடத்தில் அருள் மிக பெற்ற ஒரே நபர் என்றால் அவர் அன்னை மரியா தான், வேறு மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் இருள் நிறைந்திருந்தது மனிதனுடைய மனதிலே. ஆனால் ஒரே ஒரு மனதில் மட்டும்தான் அருள் நிறைந்திருந்ததை ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். அவர்தான் அன்னை மரியாள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் எவ்வளவு துணிச்சலாக கேட்கிறார், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்பதை ஆழமாக சொல்கிறார். இருப்பினும் வானதூதர் சொல்லுகிறார், கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை ஆழமாக சுட்டி காட்டுகிறார். எனவே இன்றைய நாளிலே நாம் அன்னை மரியாளை பற்றி ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புனித அகஸ்தினார் அவர்கள் ஆழமாக சொல்லுவார், அன்னையே, என் அங்கம் முழுவதும் நாவுகளாக மாறினாலும் உன் புகழை எடுத்துரைக்க என் உறுப்புகள் பத்தாதே என்று சொல்லுகிறார் புனித அகஸ்தினார். புனித பதுவை அந்தோணியார் அழகாக சொல்லுவார், தேனினும் இனிமையானது அன்னை மரியாளினுடைய நாமம் என்று சொல்லி முடிப்பார். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளை சந்திக்க மட்டுமல்ல, அன்னை மரியாள் மூலமாக இயேசுவையும் சந்திக்க இருக்கிறோம். இன்று பிரிவினை சகோதர சகோதரிகள் அன்னை மரியாளை தொடக்கத்தில் அவர்கள் வெறுத்தார்கள். இன்று என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்ல, அவருக்கு அடுத்த கட்டமாக அவருக்கு பிள்ளைகள் பிறந்ததன் அல்லவா, இயேசுவுக்கு வேறு சகோதர சகோதரிகளும் இருந்தார்கள் அல்லவா என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சற்று தாமதமாக அதை நாம் விவாதிப்போம். முதலாவதாக அன்னை மரியாவுடைய பின்புலத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே அவர் திருவாய் மலர்ந்து மலைப்பொழிவிலே சொன்ன அந்த 9 பகுதிகளையும் நான் பார்க்க வேண்டும். எனவே நாம் அப்படிப்பட்ட குணங்கள் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் இருப்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அன்னை மரியாளும் யோசேப்புவும் ஏழைகள் என்பதை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் போது புறா குஞ்சுகளை ஒப்பு கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் ஏழைகளோ அவர்களால் ஆடு மாடுகளை காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முடியாது. மாறாக மாடப்புறா குஞ்சுகளைத்தான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே அன்னை மரியாளும் யோசேப்புவும் மாடப்புறா குஞ்சுகளை காணிக்கையா ஒப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏழைகள் என்பதை நாம் அதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் என்பதை குறிப்பிடுகிறார்கள். துயருருவோர் யார்? அன்னை மரியாளும் யோசேப்புவும் ரொம்ப கடுமையான துயரம் உற்றார்கள். ஏனென்றால் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள், ஏறுவது கொள்ள தேடுகிறார், திருப்பி ஓடுகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிறார்கள். யோசேப்பும் அன்னை மரியாளும் கழுதை மீது பயணம் செய்து நெடுதூரம் பயணம் செய்கிறார்கள். இப்படி துயரங்கள் அவர் வாழ்க்கையில நிறைந்திருந்தது. இறுதியாக பார்த்தோம் என்றால் அன்னை மரியாளுடைய கண் முன்பாகவே தன்னுடைய மகன் துன்பப்பட்டு துயரப்பட்டு அடி வாங்கி நொந்து ஆடைகளை இழந்து உயிரை துறக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு சாதாரண தாயாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆனால் ஒரு விண்ணக தூதர், ஒரு இறைவனுடைய தாயாகிய அன்னை மரியாள் என்ன செய்தார், எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கிறோம், சிமியோன் அவர்கள் அன்னை மரியாளை பார்த்து சொல்லுவார், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அன்னை மரியாளுக்குத்தான் துயரம் ஏற்படுகிறது. அதனால் தான் 2வது வசனம், துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவ அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3வதாக, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வ என்பதை ஆழமாக பார்க்கிறோம். அதே மாதிரிதான் அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி கீதத்துல எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, இந்த உலகம் என்னை பேருடையாள் என என்னாலுமே சொல்லி கொண்டிருக்குமே என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கனிவு. தனக்கு ஆபத்து உண்டு, இப்படி ஒரு திருமணம் இல்லாமல் முறையற்ற முறையில் நாம் கருத்தரித்தோம் என்றால் இந்த உலகம், இந்த நாடு நம்மளை என்ன சொல்லும், ஊர்க்காரர்கள் என்ன சொல்லுவார்கள் என்கிற அச்சத்தை எல்லாம் நீக்கி இந்த உலகம் ஒரு விடுதலை பெற வேண்டும், இந்த உலகம் இறைவனை காண வேண்டும் என்று தன்னையே கரைத்து கொள்ளக்கூடிய கனிவுடையவளாக மாறக்கூடியவர் தான் அன்னை மரியாள் என்பதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க பல நேரங்களில் தவறி போகிறோம் என்பதுதான் உண்மை. அடுத்ததாக பார்க்கிறோம், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு காண்ப என்பதை நாம் பார்க்கிறோம். நீதியை நிலைநாட்டுவர். நீதி, ஆண்டவருக்கான நீதி வேறு, மனிதர்களுக்கான நீதி வேறு. இப்ப யோசேப்பு அன்னை மரியாள் கருவுற்றிருப்பது தெரிய வந்தவுடன் மறைமுகமாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இது நீதி.
ஆனால் ஆண்டவருக்கான நீதி ஒன்று உண்டு, அவரை அதை தாண்டி ஏற்றுக்கொள்கிறார். அதே போலதான் திருமணமாகாத பெண் இப்படி கருத்தரிக்க கூடாது என்பது உலக நீதி. ஆனால் ஆண்டவருக்கான நீதியை அன்னை மரியாள் பிடித்துக் கொள்கிறார். அதனால் தான் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நிறைவாகிய ஆண்டவரையே அன்னை மரியாள் பெற்றுக்கொள்கிறார். எனவே ஆண்டவர் தான் நிறைவு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கடைசி கட்டம் நிறைவு ஆண்டவரிடம் போய் செல்லக்கூடியது. ஆனால் இருக்கும் போதே ஒரு மனிதை நிறைவு காண்கிறார் என்றால் அவர் அன்னை மரியாள் மட்டும்தான் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்பதை சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஒரு திருமணத்திலே அந்த ஒரு குடும்பத்திற்காக, இந்த உலகம் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் அவர் இரக்கம் கொண்டு செயல்படுகிறார் அன்னை மரியாள். அதனால் தான் பரிந்து பேசுகிறார், மகனே இந்த திருமணத்திலே உன் திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டதா, செய், ஒன்னே செய்யப்படுகிறது. தன்னுடைய இரக்க மிகுதியால் இந்த உலகத்தை தமதாக்கி கொள்கிறார் அன்னை மரியாள். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா, இவர் இரக்கம் கொண்டதனால் அவர் இரக்கம் பெறுகிறார். எனவே ஆண்டவர் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மையான உள்ளம் அன்னை மரியாளுக்கு இருந்தது. அதனால் தான் விண்ணவ தூதர்கள் அவரை கண்டு அருள் மிக பெற்ற மரியே, தூய மரியே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மரியா தூய்மையான உள்ளம் கொண்டவர் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உள்ளம் இருக்கும்போது அவர் இறைவனை நிறைவாக பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனவே நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான உள்ளம் இருந்தது என்றால் ஆண்டவரை நாமும் காண முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அடுத்ததாக அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். கடவுளுடைய திட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இறக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் ஒரு தாய் அமைதியாக இருப்பது நமக்கு ஏனோ வேதனையும் வலியுமாக இருந்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளுக்கு இறைவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதில் சீரும் சிறப்புமாக அமைதி காத்து இருக்கிறார். அமைதியாக இருந்ததனால் கடவுளின் மகள் என அவர் அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டார் அன்னை மரியாள். இன்றும் சபைக்காரர்களால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, விண்ணரசு அன்னை மரியாளுக்கும் உரியது என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேர் பெற்றவர்களே என்று சொல்லப்படுகிறது. இந்த இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது அப்படின்னா நம்ம பார்க்கிறது தான். அன்னை மரியாளை பற்றி இன்று இல்லாதது பொல்லாததை சொல்லி கொண்டு சபைகளில் காசு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட ஜனங்களை நாம் என்ன சொல்வது என்பது நமக்கு தெரியவில்லை. உடனே என்ன சொல்வார்கள், அன்னை மரியாளும் யோசேப்பும் இயேசு பெற்றெடுக்கும் வரை கூடி வாழவில்லை என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் இங்கு வசனத்தை கவனியுங்கள், என் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு அம்மா மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள் தான், மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணரசில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிக பெரியதாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. அதே தான் இப்ப நம்ம சொல்லப்படுது என்னன்னா, இப்ப சபைக்காரர்கள் சொல்லும் போது அன்னை மரியாளும் யோசேப்பும் கூடி வாழ்ந்தார்கள். கூடி வாழ்ந்ததினால்தான் இயேசுவுக்கு அடுத்த சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். இதை அவர்கள் எந்த ஞானத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அருள் மிக பெற்றவர் எப்படி ஒரு உலக போக்கில் நாம் வாழ முடியும்? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்துல 30வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா உயிர்ப்பை பற்றிய கேள்வி கேட்பாங்க. ஒரு பெண்மணி ஒருவரை திருமணம் செய்கிறார், குழந்தை வரம் இல்லாமல் இறந்து போகிறார். அப்படி ஒரு 7 பேரை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்து முடித்த பின் அவரும் இறந்து போகிறார். இறுதியாக உயிர் தெழுந்த போது இவர் யாருக்கு மனைவி ஆவார் என கேட்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லுகிறார், உயிர் தெழுந்தவர்களுள் யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிர் தெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை நீங்கள் வாசித்தது இல்லையா என்பதை பற்றி கேட்கிறார். இப்ப விண்ணகத்தில் யார் இருப்பார்? ஆண்டவர் இருப்பார். அப்ப ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அங்கு என்ன இருக்காது? திருமணம் இருக்காது. உயிர்த்த ஒவ்வொருவரும் திருமணம் செய்ய மாட்டார்கள் என்பது ஆண்டவர் சொல்லக்கூடிய உண்மை. இருக்கும் போதே உயிர் தெழுந்தவர்கள் அன்னை மரியாளும் சூசையப்பெறும். ஏனென்றால் அவர்களுக்குள் ஆண்டவர் வந்தார். ஏன் திருக்குடும்பம் என சொல்லப்படுகிறது என்றால் அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழவில்லை, மிகவும் அசாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தாய் அன்னை மரியாள் கடவுளுக்கு தாயாக இருக்கிறார், கடவுளுக்கு வளர்ப்பு தந்தையாக சூசையப்பர் இருக்கிறார்.
இவர்கள் இணைந்து இருக்கக்கூடிய அந்த இடம் ஒரு ஸ்வர்க்கமாக, ஒரு விண்ணுலகமாக இருக்கப்படுமே ஒழிய அங்கு மண்ணுலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்று சபைக்கு சென்றவர்கள் தாங்களுக்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா, எதையாவது குறையோடு பார்ப்போமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். தங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை விளக்க கண் தெரியாதவர்கள் கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய சிறு சிறு துரும்பை பார்த்து கொண்டு குறைகளை மட்டுமே பேசிக்கொண்டு தங்களை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர். நாங்கள் அபிஷேகம் பெற்றோம் என்று சொல்லுகிறார்கள். அன்னை மரியாளை விட அபிஷேகம் பெற்றவர் யார் என காட்டச் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவை சுமந்த அன்னை மரியாளை அசிங்கப்படுத்துகிற இவர்கள்தான் ஆண்டவருக்கு உகந்தவர்களா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் எப்படிப்பட்ட மக்களாக கத்தோலிக்க திரு அவையிலே நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு தன்னுடைய தாயை எனக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தாயை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். தீங்கு ஏதும் நேரிடாமல் நாம் அவரை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உம் தாய் என்று. அன்பு சீடரிடம் மட்டுமல்ல, இன்று கத்தோலிக்க திருவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு சீடர் தான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். எனவே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சில கத்தோலிக்கர்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இவ்வளவு துன்பப்படுத்துறாங்க அன்னை மரியாளையும் புனிதர்களையும், இவர்களை ஏன் கடவுள் தண்டிக்கவில்லை என்று கேட்பார்கள். அன்னை மரியாள் அவர்களுக்காகவும் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். புனித பதுவேந்தர் அழகாக சொல்லுவார், என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தாயை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் என்று சொல்லுவார். எனவே நாம் இன்று யார்? நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த தாயை நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறோமா? அவரை இகழ்ந்து பேச தயாராக இருக்கிறோமா? அவரை ஒரு வாழைப்பழ தோலுக்கும் முட்டை ஓட்டுக்கு மட்டும் ஒப்பிட்டு பேசக்கூடிய மனிதர்களோடு நாம் இணைய போகிறோமா? அன்னை மரியாள் இல்லாத ஜபக்கூடம், யோசேப்பு இல்லாத ஜபக்கூடம், புனிதர்கள் இல்லாத ஜபக்கூடம் ஒரு வெற்று பாத்திரம், கழுவாத பாத்திரம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைவரும் தூயவர்கள் அனைவரும் இணைந்து அந்த இடத்தில் புகழும் போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு மையமாக காட்சி கொடுக்கிறார் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே முதலில் அருளை முழுமையாக பெற்றவர் அன்னை மரியாள், ஆண்டவரை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாள், உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்றவர் அன்னை மரியாள், இன்று நமக்கும் தாயாக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எனவே நாம் அன்னையோடு இணைந்து செயல்படுவோம். அன்னையோடு இணைந்து இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்கு அன்னை மரியாள் கொடுத்த ஒரே ஒரு கருவி ஜபமாலை. இந்த மாலை என்றுமே வாடாத ஒரு மாலை. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுடைய கோயில் பிள்ளையை அழகாக சொல்லுவார், தம்பிகளா, நம்முடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் நரகத்துல எரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் விண்ணகம் நோக்கி கூட்டிட்டு வரணும், அதனால நீங்க தயவு செய்து ஜபமாலை ஜெபிங்க. அது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்னா, இப்படி ஜெபமாலை எடுத்து அப்படி மேலே சொல்ல சொல்ல ஒவ்வொரு நபரையும், ஒரு ஜெபமாலை முடிக்கும் போது ஒவ்வொரு நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதரையும் நாம் சொர்க்கத்திற்கு கொண்டு வருகிறோம் என்று அழகாக சொல்லி எங்களை பழக்கப்படுத்தினார். அன்று நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது, ஆகா நம்ம எல்லாரையும் ஊருக்காரங்க எல்லாரையுமே சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு வரலாம்ட்டு நாங்க இப்படி உருட்டி 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 இப்படியே கொண்டுட்டு வந்துட்டே இருப்போம். அப்ப அந்த ஐயா சொல்லுவார், இப்படி பண்ணக்கூடாதுப்பா, ஜபம் இப்படி நல்லா பொறுமையா உணர்ந்து ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நம்ம மீட்கெடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். எனவே அன்பிற்கினியவர்களே, இன்று இப்படிப்பட்ட இந்த கருவி எவருடைய கைகளிலும் இல்லாதது நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம். எனவே நாமும் இதை விட்டுவிட வேண்டாம். அன்னை மரியாளோடு இணைந்து இருக்க இது நமக்கு பயன்படும். ஏனென்றால் கானாவூர் திருமணத்தில் இயேசுவை மட்டும் அழைத்திருந்தார்கள் என்றால் அவர் தனக்கான நேரம் வரவில்லையே என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவை அழைத்ததனால் உனக்கான நேரம் வந்துவிட்டது என்று பரிந்து பேசக்கூடிய ஒரு தாய் நமக்கு தேவை என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்னை மரியாளை நம் இல்லத்திற்குள்ளும் நம் உள்ளத்திற்குள்ளும் அழைப்போம். என்றும் குறைவுபடாது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். எனவே நாமும் ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னை மரியாளை வேண்டாம் என்று விட்டு செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவர்களும் மீண்டும் நம்மோடு இணைந்து இறைவனை புகழ்ந்து என்னாலும் பாட, நம்மை துதிக்க, அவர்களையும் ஆராதிக்க, அவர்களையும் அரவணைப்போம். அவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எனவே அவர்கள் மீண்டும் மனமாற்றம் பெற, அபிஷேகம் என்றால் என்னவென்றே தெரியாத அவர்கள் முழுக்கு திருமுழுக்கு வாங்கினால் நான் சொர்க்கம்தான் செல்வேன் என்று சொல்லக்கூடிய அவர்களை நாம் எப்படி திருத்த முடியும்? வேண்டாம். நாம் சென்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், சென்றவர்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். இருக்கின்ற நாம் தெளிவடைவோம். இருக்கும் போதே நம்முடைய விழிகளை விரித்துக் கொள்வோம். நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே கத்தோலிக்க திரு அவை என்பது ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் நாம் இருக்கும்போது எந்த குறைபாடும் இருக்காது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக புரிந்து செயல்படுவோம். அன்னை மரியாளை நாம் வழிபடவில்லை, வணங்குகிறோம் என்பதை, சிறப்பு வணக்கம் செலுத்துகிறோம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டு செயல்படுவோம். எனக்கு இப்ப பாவம் பண்ணுக்கு வரணும்,
இல்ல திருச்சிக்கு போகணும் அப்படின்னா எனக்கு முகவரி தெரியவில்லை என்றால் நான் யார்கிட்டயாவது கேட்கணும். இல்லாட்டினா அங்கே கரும்பலகையில் ஏதாவது எழுதி இருந்தது என்றால் இத்தனை மைல்கள் நீங்கள் சென்றால் அடைந்து விடலாம் என்பாங்க. இப்படித்தான் நான் புனிதர்களை பார்க்கிறேன். எனக்கு கடவுளை அடைய வேண்டும், அன்னை தெரசாவை கேட்கிறேன். எனக்கு கடவுளை அடைய வேண்டும், பதவி அந்தோனியாரை கேட்கிறேன். எனக்கு கடவுளை அடைந்து ஆக வேண்டும் என்று அன்னை மரியாவிடம் கேட்கிறேன். இவ்வளவுதான். அன்னை மரியாள் இறுதி வரையிலும் என்னிடம் கேளுங்கள், நான் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. கானா ஒரு திருமணத்துல அந்த அடிமைகளை பார்த்து சொல்வார், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று குறிப்பிடுவாரே ஒழிய நான் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அன்னை மரியாவும் ஆண்டவிடம் பரிந்து பேசியவர்தான் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட அந்த சீடர்கள் அடிமைகள் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்தார்கள், அற்புதத்தை கண்டார்கள். பரிந்து பேசியது நம் தாய் அன்னை மரியாள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்று நமக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்னாலும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை அவதிப்படுகிறான், அவனுக்கு சுகம் கொடு மகனே என்று அன்றாட இயேசுவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நம் தாய் என்பதை நாம் உள்ளத்தில் இருத்தி நாமும் அவரிடம் அன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயினுடைய பரிந்துரையை கேட்பார், கேட்டு நமக்கு வரங்களை பொழிவார் என்ற நம்பிக்கையோடு நாமும் புறப்படுவோம். அன்னையினுடைய பாதையில் செல்வோம். இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவை அடைவோம். ஆமென்.